ஹாய் தளபதி அண்ட் வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம தளபதி விஜய் அதாவது முதலமைச்சர் விஜய் பற்றின லேட்டஸ்ட் அப்டேட் பற்றி தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த நிலையில் நம்ம தளபதி விஜய் வந்து தமிழகத்தில் வந்து ஆட்சி அமைச்சு வந்து கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேலாகி மிக சிறந்த முறையில் வந்து ஆட்சி அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழகத்தில் வந்து பல அதிரடி மாற்றங்களையும் வந்து செஞ்சுட்டு இருக்கிறத வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து மக்களே வந்து வெளிப்படையாக வந்து சொல்கிற கருத்துக்களை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த நிலையில் தற்போது வந்து ஹாட் டாப்பிக்காக போயிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செந்தில் பாலாஜி வந்து போலீஸார் வந்து தேடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தமிழக அரசியலும் சரி, தமிழகத்திலும் சரி மிக ஹாட்டான நியூஸாக போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா, அதாவது செந்தில் பாலாஜி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் வந்து பெருசா முதலமைச்சர் ஆன தேர்தலுக்கு முன்பே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் முதலமைச்சர் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கரூர்ல பிரச்சாரம் பண்ணும்போது அவர் கெட்ட பேர் அந்த கிட்டத்தட்ட 41 மக்கள வந்து அதாவது அவங்கள காப்பாத்தியிருக்கலாம். பட் இருந்தாலும் வந்து அவங்க இறந்ததுக்கு வந்து முக்கியமான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, கரூர் பாலாஜி தான் அப்படிங்கிற மாரி வந்து ஒரு தகவல் வெளியானது. அதுக்கப்புறம் வந்து பல சோஷியல் மீடியாக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த சம்பவம் வந்து உண்மதான். அதாவது கரூர் பாலாஜி தான் இதுக்கெல்லாம் மூளையா செயல்பட்டுருக்காரு. அதாவது திமுகவுக்கு வந்து ஆதரவா வந்து செயல்பட்டு நம்ம தளபதி விஜய்க்கு கெட்ட பேர் ஏற்படுத்தும் விதமா வந்து பல வேலைகள வந்து பின்னாடி இருந்து பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெள்ளத்தெளிவா தெரியுது. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி விஜய் ஆரம்பத்திலிருந்தே வந்து செந்தில் பாலாஜி மேல ஒரு பற்று நட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழகத்தில தமிழக மக்களோட ஆதரவால வந்து ஆட்சி அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ வந்து சிஎம்மா வந்து கெத்தா பண்ணிட்டுருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட 50 நாட்களுக்கு மேல ஆன பிறகு வந்து இப்போ வந்து கரூர் மக்கள் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து நேர்ல வந்து சந்திக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கரூர்ல குடும்பங்கள இழந்தவங்கள வந்து அந்த குடும்பத்துக்கு வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்காகவும், அதே சமயம் அவங்களுக்கு வந்து ஒரு நிதி உதவியோ இல்ல பல உதவிகள வந்து தேவைப்பட்டா வந்து குடுக்கறதுக்காகவும் வந்து நம்ம தளபதி விஜய் அவங்கள நேர்ல வந்து சந்திக்கிறதா பிளான் பண்ணிருக்காரு. அதுக்கு முன்னாடி வந்து என்ன வந்து பிளான் என்னன்னா, அதாவது அந்த கரூர் சம்பவத்த வந்து நடந்ததுக்கப்புறம் குடும்பங்கள இழந்து பாதிக்கப்பட்டவங்கள வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 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 நியாயம் கிடைக்க வேண்டிய வகையில் வந்து பார்த்தீங்கன்னா, இதற்கு முதல் காரணமா இருந்து பின்னாடி செயல்பட்ட செந்தில் பாலாஜிய வந்து அவர் உள்ள வச்சுட்டு, அதாவது கைது செய்து உள்ள வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து உங்க குடும்பத்த வந்து இழந்தவங்கள வந்து அதற்கு காரணமான செந்தில் பாலாஜிய வந்து நான் உள்ள தூக்கி வச்சிருக்கேன். இதே மாரி பல அமைச்சர்களும் வந்து நான் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற மாரி கரூர் மக்கள வந்து சந்திச்சு வந்து அவரு சொல்லப் போறாரு. சொல்லணும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துல தான் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து கரூருக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து செந்தில் பாலாஜி மேல கை வச்சிருக்காரு அப்படின்னு தகவல் வெளியாகியிருக்கு. அதே சமயம் போலீஸார் வந்து தீவிர வேட்டையில வந்து ஈடுபட்டிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 48 மணி நேரத்துல வந்து செந்தில் பாலாஜி வந்து கைது செய்யப்படுவார் அப்படின்னு தகவல் பரவி வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.